ஒரு சிறுவன் முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று, முருகா, நான் ஒரு போட்டியில் தோற்றுவிட்டேன், மிகவும் அவமானமாக உள்ளது. பக்கத்து வீட்டு பையன் முதல் பரிசு பெற்று விட்டான், நான் தோற்றுவிட்டேன். அடுத்த தடவை நான் ஜெயிக்க நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் பெருமானே என்று கேட்டான். கேட்பவருக்கு கேட்டபடி வாரி வழங்கும் முருகப்பெருமான் அவன் முன் தோன்றினார். தம்பி, கண்டிப்பாக நான் உனக்கு அருள் தருகிறேன். நீ ஜெயிப்பது உறுதி, கவலை வேண்டாம். ஆனால் நீ எனக்கு ஒரு சிறு காரியம் செய்ய வேண்டுமே. உன்னை ஜெயித்தவன் உன்னை விட அதிகம் என்ன செய்துவிட்டான் என்று மட்டும் அறிந்து வா. பிறகு நான் அதற்கு வேண்டியவாறு அருள் தருகிறேன் என்றார். அந்த பையன் மறுநாள் வந்து முருகப்பெருமானிடம், சுவாமி, அவன் ஒரு மாதம் பயிற்சி எடுத்து பிறகு போட்டியில் கலந்து கொண்டான் என்று சொன்னான். நீ என்ன செய்தாய் என்று முருகப்பெருமான் கேட்டார். நான் 2 வாரம் தான் பயிற்சி எடுத்தேன் என்றான். சரி, நான் வேண்டிய வரம் தருகிறேன். அதற்கு முன் அடுத்த போட்டிக்கு நீயும் 1 மாதம் நன்றாக பயிற்சி எடுத்துக்கொண்டு பிறகு வந்து என்னை பார் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். 1 மாதம் கழித்து அந்த பையன் மீண்டும் வந்து, சுவாமி, மிக்க நன்றி, நீங்கள் அருள் புரியாவிட்டால் நான் ஜெயித்திருக்கவே முடியாது, நான் ஜெயித்து விட்டேன் என்று மிகுந்த சந்தோஷம் அடைந்தான். முருகப்பெருமான் சொன்னார், தம்பி, நான் உனக்கு எந்த அருளும் கொடுக்கவில்லை, வரமும் கொடுக்கவில்லை. நீ ஜெயித்தது உன் தோல்விக்கு கண்டுபிடித்த காரணமும் பிறகு அதற்காக நீ எடுத்துக்கொண்ட பயிற்சியும் தான் என்றார். ஆமாம், வாழ்க்கையில் தோல்வி வருவது சகஜம். ஆனால் அதன் காரணத்தை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல திட்டம் தீட்டி மறுபடியும் முயற்சி செய்தால் வெற்றி கிட்டாமலா போய்விடும்.